14வது கணக்குமா லிமிட் x டென்ஸ் டு 5 ஸ்கொயர் ரூட் ஆஃப் x மைனஸ் 1 மைனஸ் 2 பை எக்ஸ் மைனஸ் 5. இப்போ இதுவும் 12வது 13வது கணக்கு மாதிரி தான். அதுக்கு என்னென்னா பகுதி நமக்கு ஒரு நம்பர் இருந்துச்சு, இங்கே 2 நம்பராக இருக்குது. இந்த 2 நம்பராக இருந்தாலும் கூட இங்கே மேலே எத்தனை ஸ்கொயர் ரூட் வடிவில் ஒரு நம்பர் தனி நம்பராக வந்துச்சுன்னா அதனுடைய மெத்தடே அதனுடைய எதிரெண் போட்டு, அதாவது இரண்டாவது எண்ணுடைய எதிரெண் போட்டு நம்ம மேலே கீழேயும் பெருக்க போகிறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் 2 பை எக்ஸ் மைனஸ் 5 இன்ட்டு போட்டுக்கோங்க. எந்த என்னால் பெருக்க போனோம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 தான், மைனஸ் 2 இருந்துச்சுன்னா ப்ளஸ் 2 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 2. மதிப்பு அப்போ தான் என்ன பண்ணோம்? மாறாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நேராக பெருக்கலாம். ஸோ ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா 2 டைம்ஸ் வந்திருக்கு. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 5 ஏ ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் 2 முறை வந்திருக்கு. இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா அங்கே என்ன பண்ணணும்? மைனஸ் ஃபார்முலா வடிவில் பை எக்ஸ் மைனஸ் 5 ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 2. இந்த ஸ்கொயர் ரூட்டானது இதுக்கு மட்டும் தான் சொந்தம், அங்கே சேர்த்து போட்டக்கூடாது சாமி. கண்டிப்பாக ப்ராக்கெட் போடணும், ஏன்னா 2 நம்பர் இருக்குது, இங்கே 2 நம்பர் இருக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 5 ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் 2 ஸ்கொயர்னா சாமி வரும் 4. மைனஸ் இங்கே இருக்குது, அடுக்கு ரெட்டப்படியாக இருக்குது, ப்ளஸ் வந்துடும் போட்டுறாதீங்க, ஏன்னா மைனஸ் முன்னாடி இருக்குது. இது ப்ளஸ் 2 ஸ்கொயர் தான் பை எக்ஸ் மைனஸ் 5 ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 2. இப்போ ஒத்த உறுப்புகளை ஒன்றா சேர்த்துக்கலாம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 5 எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் 4 சேர்த்தா மைனஸ் 5 பை எக்ஸ் மைனஸ் 5 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 2. 1 டைம் ஏன்னா நடுவில் பெருக்கல் இருக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 5 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 2. லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸனுடைய வேல்யூ 5 கிடையாது, நியர்லி 5, அதுதான் அர்த்தம் இதுக்கு. அதாவது அப்ராக்சிமேட்டாக 5ன்னு போட்டுக்கலாம். அப்போது 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 மைனஸ் 1 ப்ளஸ் 2. தட் இஸ் ஈக்குவல் டு 1 பை 5லேருந்து 1 போனால் 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ப்ளஸ் 2. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 மதிப்பு என்னது? 2 ஸ்கொயர் தான் 4, ஸ்கொயர் ரூட் ஆகிடும், கேன்சல் ஆகிடும். 2 ப்ளஸ் 2. ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 1/4. தட் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஓகேம்மா?